ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு தெரியுதா? நல்லா தூங்கிட்டே இருக்கானுங்க. சாப்பிடவே மாட்டேங்கிறாங்களாம். அதான் இன்றைக்கி முடிவு பண்ணி நம்ம தான் ட்ரைனிங் கொடுக்க கற்றுக்கிட்டோம்ல, அதுபடி ஃபஸ்ட்டு லைட்டாக வாயில் ஊட்டி விட்டால் தான் அந்த டேஸ்ட்டு தெரியும். ஆனால் செர்லாக்குனா போதும், தவ்வி தவ்வி வந்துடுறாங்க. மற்ற எது கொடுத்தாலுமே ஸ்லோவாக தான் இருக்காங்க. செர்லாக்கு அவ்வளோ பிடிக்குது இவங்களுக்கு. சரியான செர்லாக் பைத்தியமாக இருப்பாங்க போல். இங்கே பாருங்களேன், செர்லாக்கை வச்சு இது பண்ணால் அப்படியே வந்துகிட்டே இருப்பான். அங்கிட்டு ஒருத்தர் மூலையில் தெரிகிறார் பாருங்க, அவர் சாப்பிட்டாரு. இவருக்கு தான் இப்போ ஊட்டி விடணும். ஏன்னா இவர் தூங்கிட்டே இருந்தார், அதனால் இவரை நான் டிஸ்டர்ப் பண்ணல. அப்புறம் அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தான் இவரை நான் எழுப்பினேன். இப்போ ட்ரெயின் ஆகிட்டாங்க, கையில் வந்துலாம் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. பயத்தில் வந்துட்டு ஒரு மாதிரி சீறிட்டு கடிக்கிற மாரி பண்ணுங்க. இப்போ அதெல்லாம் பண்ணலை. ஏன்னா நான் ஃபுட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கையிலே தான் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். நம்ம கையில் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்தா தான் ரெகுலராகவே நான் இனிமேட்டு இவங்க பெருசாக வளர்ந்துட்டாலுமே கையில் வச்சு தான் நான் ட்ரைனிங் கொடுக்கலான்ருக்கேன். அப்போ தான் ஃபுல்லாக செட் ஆவாங்க. இப்போ இன்னொருத்தர் பாருங்களேன், அவர் ப்ளேஸுக்கு அவர் போய் செட்டில் ஆகிட்டார். இப்போ இவங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துட்டு இப்போ அவ்வளோதான், அப்படியே கொடுத்துட்டேனுங்களா. இப்போ பேக் மேலே அப்படியே இறக்கி விட்டு கீழே விட்டாச்சா. இப்போ திரும்ப பாருங்களேன், என்னை தேடி வரணும். என்னை தேடி இப்போ அதுவே ஓடி இந்த கையில் ஏறிடும். அவ்வளோதான், கையை நான் நீட்டினாலே போதும். இப்போ திரும்ப கொஞ்சோண்டு ஸ்பூனில் கொடுத்துருவேன். நல்லா கிளியராக இருக்காரா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னும் கொஞ்சம் நல்லா பழகினதுக்கப்புறம் தான் இவங்கள்லேருந்து மேல் ஃபீமேல் நான் கண்டுபிடிக்க முடியும். இன்னும் பேரே வைக்கலை, அப்படியே போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறேன். தேங்க்யூ.